மரியம் என்ற இந்த நாவலோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பர்சனலாக எனக்கு நேர்ந்ததை கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலை, கந்தசஷ்டி கவசம் தொடர்பான இந்த பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு என்னுடைய நண்பர் ஒருவர் என்னுடைய ஃபோனில் கால் பண்ணி, கொஞ்சம் போய் இந்த பர்டிகுலர் ஃபேஸ்புக் பக்கத்தை போய் உடனே பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபேஸ்புக்கோ ட்விட்டர் பக்கமோ எனக்கு ஞாபகம் இல்லை. உள்ளே போய் பார்த்தா என்னுடைய ஃபோட்டோ, நல்லா இதை விட நல்லா பெரிய தாடிலாம் வச்சுருந்தேன், என்னுடைய ஃபோட்டோவை போட்டுட்டு கந்தசஷ்டி கவசத்தை பற்றி அவ்வளவு மோசமாக பேசிய நபர் இவர்தான். இவர் பெயர் ஹசீஃப் முஹம்மத். இவர் இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். யார் இதற்கு முன்னர் இது மாதிரியான தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருந்தாங்களோ அதே நபர் இந்த தகவலையும் போடுறார். அதற்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் நடந்து முடிந்து அப்புறம் அந்த அலுவலகத்தை விட்டு நானே வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதற்கு மற்றபடி காவல்துறைக்கு போனால் விசாரணை எப்படி நடக்கும் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. அந்த எல்லாத்துக்கும் உட்படுத்துகிறாங்க. நீங்கள் யார்? அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. நீங்கள் பெரியார் திடலுக்கு போவீங்களா? நான் ஒரு பத்திரிகையாளர். பெரியார் திடலுக்கு ஆமாம், வேலை நிமித்தமாக போவேன், போகிறதெல்லாம் இருக்குது. அப்புறம் அங்கே போவீங்களா, இங்கே போவீங்களா, அவரை தெரியுமா, இவரை தெரியுமா? ஒரு நாள் முழுவதும் நடந்த விசாரணை. அந்த இடத்துல நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எனக்கு எதிராக ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருக்கிறார்கள் காவல்துறை. உங்களுக்கே நல்லா தெரியும் எழுதப்பட்ட நபர் யார் அப்படின்றத நீங்களே பிடிச்சி வச்சுருக்கீங்க. அதற்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு நீங்கள் விசாரணை நடத்த வேண்டிய தேவையே இல்லையே. நான் இந்த இடத்துல ஒரு புகார் அளிக்கிறேன், அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுங்க. இது ஒரு திட்டமிட்டு எனக்கு எதிராக பரப்பப்பட்ட போய் இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு கிரிமினல் நடவடிக்கை. எனக்கு எதிராக எது வேணால் நடக்கலாம். நான் பொதுவெளியில் போகிறேன், நாளைக்கு இவன் தான் அவன் சொல்லிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்த கும்பல் என்னை அடிக்கலாம், தாக்கலாம், அதற்கு மேலே கூட போகலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி நீங்கள் என்னை கூப்பிட்டு இந்த வழக்கில் விசாரணை நடத்துகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. ஆனால் அதை தாண்டி அதுக்கு பிறகு அதெல்லாம் அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு அந்த விசாரணையோடு. ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒன்று தோணுச்சு, இதுவே தமிழ்நாடாக இல்லாமல் வேறொரு மாநிலத்தில் இதே விஷயம் நடந்திருந்தால், நான் அந்த மாநிலத்தில் அப்படியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய அச்ச உணர்வு ஏற்படுவதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்குது. ஸோ அப்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் இதுதான், ஒரு சாதாரண மனித உணர்வு, காதல். அந்த காதலும் கூட சிறுபான்மையினருக்கு பார்த்து பார்த்து தான் வர வேண்டும். கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை கூட பார்த்து பார்த்து பக்குவமாக கொண்டாட வேண்டிய தேவை இருக்கு. அது கிறிஸ்துமஸ் விழாவாக இருக்கட்டும், பக்ரீத் பண்டிகையாக இருக்கட்டும், வழிபாட்டு தலத்திற்கு போய் ஒரு தொழுகை செய்வதற்கு கூட நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு காவல்துறை என்னோட முதுகில் எட்டி உதைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது. ஆகவே நான் இங்கே தொழுகக்கூடாது, நான் இன்னொரு இடத்துல போய் தொழுகணும். அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கி நம்முடைய நாடு இருக்குது. இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் சம்சுதீன் ஈரா அவர்களினுடைய இந்த மரியம் புத்தகம் அப்படின்றது சமகாலத்தில் நிச்சயமாக வெளியே வரக்கூடிய பேசப்பட வேண்டிய ஒரு கதை. அதை இந்த காலகட்டத்தில் சரியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சம்சுதீன் ஈரா அவர்களுக்கு, தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். கலை இலக்கியம் யாவும் மக்களுக்கே என்ற மிக முக்கியமான ஒரு அர்த்தமுள்ள அந்த வாக்கியத்தோடு என்னுடைய இந்த வரவேற்புரையை நான் தொடங்க நினைக்கின்றேன். சமகால சமூகத்தினுடைய நிகழ்வு போக்கு, அந்த நிகழ்வு போக்கை ஒட்டி பேச வேண்டிய விஷயங்கள் பல்வேறு கலை வடிவங்களில் பேசியே ஆக வேண்டிய தேவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்து கொண்டே இருக்கின்றது. அவை ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த சமகால கலைஞர்களால் பூர்த்தி செய்யப்படுகின்றதா, அந்த தேவை பூர்த்தி செய்யப்படுகின்றதா என்று பார்த்தோம் என்றால் எப்போதும் அது பூர்த்தி அடைவதில்லை. அந்த வகையில் தற்போது நிலவக்கூடிய சமகால சூழல் எல்லோரும் அறிந்த ஒன்று. இந்தியாவில் கடந்த 10-12 ஆண்டுகளாக சிறுபான்மை சமூகம், குறிப்பாக இஸ்லாமிய சமூகம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய சவால், எதிர்கொண்டிருக்கக்கூடிய நெருக்கடி, இவை அனைத்தையும் தோழர்கள் அறிவீர்கள். இயல்பாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், அதில் ஒரு பாத்திரமாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை ஒரு குற்ற செயலாக கருதப்படுகின்றது. புனித நதி என்று கருதக்கூடிய கங்கை பல்வேறு வகையில் மாசுக்கு உட்படுத்தப்பட்டு வருகின்றது.
எல்லோருக்கும் தெரிந்த விஷயம், பல்வேறு வகையில் மாசுபடுத்தப்பட்டு வருகின்றது. ஆனால் அந்த கங்கை நதிக்கரையினுடைய கரையில் அமர்ந்து உணவு உட்கொள்வது அப்படின்றது அந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கு குற்றச்செயல். அந்த சமூகத்திற்கு மட்டும் அது குற்றச்செயல். ஏனென்றால் அவர்கள் இஸ்லாமியர்கள். கங்கை நதிக்கரையில் அமர்ந்து அவர்கள் உணவு உண்பது கூட சாதாரண ஒரு நடவடிக்கை, மனிதனுடைய சாதாரண நடவடிக்கை. உணவு உண்பது கூட அது எப்படியாக மாற்றப்படுதுன்னா, திட்டமிட்டு சதி செய்து புனித கங்கையை, அதனுடைய தூய்மையை, அதனுடைய புனிதத்தன்மையை கெடுக்கக்கூடிய வகையில் இளைஞர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அமர்ந்து வேறு எதுவும் பண்ணலை, உணவு உண்டார்கள். இதுதான் அவர்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றம். இதற்காக கைது செய்யப்பட்டு பிணை மறுக்கப்பட்டு பிறகு அடுத்தடுத்த நீதிமன்றங்களை நாடி இறுதியாக 6 மாதம் கழித்து அவர்களுக்கு பிணை வழங்கப்படுகிறது. அப்போது சொல்கின்றது நீதிமன்றம், இது ஒரு வழக்கா, இதற்காக இவர்களை ஏன் 6 மாதம் உள்ளே வைத்தீர்கள் என்று. 6 மாதம் கழித்து அதற்கு பிறகு ஞானோதயம் பிறந்து அந்த நீதிமன்றம் சொல்கின்றது, இது ஒரு வழக்கா, இதற்காகவா இவர்களை இத்தனை மாதம் சிறையில் வைத்தீர்கள். ஆனால் மற்றொரு பிரிவினருக்கு மிக கொடூரமாக குற்றம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மிக சாதாரண குற்றமாக மாற்றப்படுகின்றது. கும்பலாக சேர்ந்து ஒரு நபரை அவர் சாதாரணமாக, நான் ஏற்கனவே சொன்னது போல, அவர் சாதாரணமாக ஒரு வீட்டிற்குள் அமர்ந்து அவர் உண்ணக்கூடிய உணவு என்னுடைய உணர்வை பாதித்து விட்டது அப்படின்னு ஒரு 5 பேர் அவர் வீட்டுக்குள் புகுந்து அவரை அடித்து வெளியே இழுத்து வந்து கும்பலாக ஒரு தாக்குதல் நடத்தினாலும் கூட அந்த தாக்குதல், அந்த செயல் ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. இதுதான் சமகால ஒரு யதார்த்தமாக இருக்கின்றது. இந்த யதார்த்தத்திற்கு இடையில்தான் நாமும் பயணித்து கொண்டு இருக்கின்றோம், வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம், அன்றாட வேலைகளை செய்து கொண்டு இருக்கின்றோம். இவற்றோடு நாமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சமகால நிகழ்வை பற்றி இன்றைக்கி நம்ம பேச இருக்கிறோம் அப்படின்னு இங்கே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது வழக்கறிஞர்கள் சிலரை பார்க்க முடிஞ்சுது. அவங்க சொல்லக்கூடிய கதையை கேட்கும்போது இன்னும் ஒரு மன அழுத்தத்தோடு தான் நான் இங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். கருப்பு சட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய UAPA, இந்த சட்டத்தின் மூலமாக சமகாலத்தில், இப்போது சமீப காலத்தில் வேற எங்கேயும் கிடையாது, உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், குஜராத்லாம் கிடையாது, தமிழ்நாட்டை பொறுத்தவரை UAPAவில் இன்னைக்கு அதிகமாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நபர்களாக யார் இருக்கின்றார்கள் என்று பார்த்தால் இஸ்லாமிய சமூகத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். வழக்கறிஞர் சொல்லும்போது எனக்கு உண்மையிலே உள்ளோட ஒரு சின்ன ஒரு பயம் கூட வந்தது. சாதாரணமாக புத்தகம் எழுதிய குற்றத்திற்காக இந்த புத்தகத்தோடைய தலைப்புகளெல்லாம் இன்றைக்கி காமிச்சார். பார்க்கும் பொழுது இது என்ன, தொழுகை எப்படி நடத்துவது, சமூகத்தில் எப்படி தூய்மையாக வாழ்வது, இதெல்லாம் அந்த தலைப்பு, எக்ஸாக்டாக அந்த தலைப்பு தெரியல, பட் அந்த தலைப்பினுடைய அர்த்தத்தை சொல்கிறேன். எப்படி தொழுகை நடத்துவது, எப்படி தூய்மையான வாழ்க்கையை நடத்துவது, சமூகத்திற்கு பயனுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்வது, இதையெல்லாம் தலைப்பாக கொண்ட புத்தகத்தை எழுதிய அந்த நபர் மீது UAPA சட்டத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர் சிறையிலிருந்து அதற்கு பிறகு பிணையில் வெளியே வந்து அதற்கு பிறகு அந்த வழக்கை எதிர்கொண்டிருக்கின்றார் அப்படின்ற அந்த செய்தியை கேட்கும்போது உண்மையிலே இந்த ஒரு நமக்கே அறியாமல் ஒரு அச்சம் வரும்ல. என்னதான் மிகப்பெரிய தைரியசாலியாக இருந்தாலும், என்னதான் மிகப்பெரிய சமூகத்தில் ஒரு உயர் பொறுப்புள்ள இருந்தாலும், இல்லை சமூகத்தை பற்றியான புரிதலோடு இருந்தாலும், ஒரு நம்மை சுற்றி நமக்கு பாதுகாப்பாக இத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற ஒரு உறுதியோடு இருந்தாலும், அதையும் தாண்டி ஒரு அச்ச உணர்வு. உண்மையில் நான் சும்மா ஒரு இந்த மேடையில் ஏறிட்டேன், உங்களெல்லாம் என்னுடைய பேச்சின் மூலமாக கவர வேண்டும் அப்படின்றதுக்காக நான் இந்த பதத்தை பயன்படுத்தலை. உண்மையிலே அந்த இடத்துல உட்காந்துட்டு எனக்கிட்ட ஒரு சின்ன ஒரு அச்ச உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. இப்படி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குன்னு. 90% பேர் இன்றைக்கி இந்த UAPA சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருப்பவர்களில் 90% பேர் இஸ்லாமியர்களாகவும் அதில் பெரும்பான்மையானவர்கள் இளைஞர்களாகவும் இருக்கின்றார்கள் அப்படின்ற அந்த செய்தியை கேட்கும் பொழுது நான் அவர்கிட்ட அடுத்து கேட்ட கேள்வி, இதற்காகத்தானே இங்கே இயக்கங்கள்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றது. இஸ்லாமியர்களை பாதுகாக்கிறோம், சிறுபான்மையினரை பாதுகாக்கின்றோம், கட்சிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் தான் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள். எல்லா கட்சிகளும் சொல்லிக்கிறாங்க, வேறுபாடு இல்லாமல் எல்லா கட்சிகளுமே சொல்லிக்கிறாங்க, நாங்கள் தான் சிறுபான்மையினருடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு.
இவர்களெல்லாம் என்ன செய்கிறார்கள்? இவர்களுக்கெல்லாம் இந்த தகவல் தெரியுமா? முதல்ல இதற்காக அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறார்களா அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் தரப்பிலிருந்து வந்த பதில், அவரவர்களுக்கு அவர்கள் பிரச்சனை அப்படின்ட்டு. நான் திருப்பி அவர்கிட்ட கேட்டேன், இதை தாண்டி அவர்களுக்கு வேறு என்ன பிரச்சனை? இதுதானே, இதற்காகத்தானே இயக்கம் நடத்துகிறார்கள். இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு, நான் தான் பாதுகாவலன்னு சொல்லிட்டு தானே இயக்கம் நடத்துகிறாங்க. அப்படிப்பட்ட இயக்கங்கள் கூட இதை கவனிப்பது கிடையாதா அப்படின்னு கேட்கும் பொழுது, அதே இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் கூட இன்றைக்கி சிறையில் இருக்கிறார்கள். அவர்களினுடைய நிலைமை கூட ரொம்ப மோசமாக இருக்கிறது அப்படின்ற தகவலை கேட்கும்பொழுது, உண்மையிலேயே இந்த அரசியல் கட்சிகள், இந்த சமூக இயக்கங்கள், இவர்களுடைய செயல்பாடு என்னவாக இருக்கிறது அப்படின்னு. நான் எதையோ ஒன்று பேச வச்சுட்டு எதையோ ஒன்று பேசுகிறேன்னு யாரும் தப்பாக நினைக்க வேணாம். இந்த நேரத்தில், இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஏற்கனவே சொன்னது போல், இந்த சமகாலத்தில் வெளிப்படுத்த வேண்டிய விஷயங்கள், பேச வேண்டிய கதைகள், சொல்ல வேண்டிய கதைகள் இதெல்லாம் சொல்லப்பட்டு ஆக வேண்டும். மரியம் என்ற இந்த நாவலோடு ஒத்துப்போகக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் இன்றைக்கி இங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. பர்சனலாக எனக்கு நேர்ந்ததை கூட நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த வேலை, அந்த சமயத்தில் நான் உட்பட அந்த ஊடகத்தில் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிலர் ஹிந்துத்துவ ஆதரவாளர்களால் குறிவைக்கப்பட்டவர். அவர்கள் அந்த நிறுவனத்திலிருந்து எங்களை எப்படியாவது வெளியேற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் வெளியில் பல்வேறு விஷயங்களில் ஈடுபட்டாங்க. நம்மை பற்றி தவறான தகவல்களை அந்த நிர்வாகத்திற்கு, தலைமைக்கு தொடர்ந்து இமெயில் மூலமாக அனுப்புவது, பொதுவெளியில் வீடியோக்கள் வெளியிடுவது, இது போன்ற நடவடிக்கைகள் அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்படிப்பட்ட அழுத்தம் ஒரு பக்கம் கொடுத்துக்கப்பட்டே இருக்கின்றது. எங்களுக்கும் நிர்வாகத்துக்குள்ள ஒரு அழுத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. நாங்களாக எப்படியாவது அந்த நிறுவனத்தை விட்டு வெளியே போய்விட வேண்டும் அப்படின்ற மாதிரியான அழுத்தம் வந்து கொண்டே இருக்கின்றது. அந்த சமயத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், 2021 தேர்தலில் ரொம்ப முக்கியமாக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமான பிரச்சார பொருளாக இருந்தது கந்தசஷ்டி கவசத்துக்கு, அதாவது முருகன் கந்தசஷ்டி கவசம் அப்படின்ற அந்த விஷயம்தான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருந்தது. அதற்கு மிக முக்கிய காரணம், கந்தசஷ்டி கவசம் தொடர்பாக ஒரு தோழர் ஒருவர் அதனுடைய விளக்கத்தை ஒரு வீடியோவாக பதிவு செய்கிறார். அந்த விளக்கம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை சம்பாதித்தது. அந்த சமகால சமயத்தில் தான் நமக்கும் நியூஸ் 18 அந்த நிர்வாகத்துக்கு தரப்பிலிருந்து ஒரு மிகப்பெரிய அழுத்தம் வந்து கொண்டிருந்தது. இந்த அழுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. கந்தசஷ்டி கவசம் தொடர்பான இந்த பிரச்சனை ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு என்னுடைய நண்பர் ஒருவர் என்னுடைய ஃபோனில் கால் பண்ணி, கொஞ்சம் போய் இந்த பர்டிகுலர் ஃபேஸ்புக் பக்கத்தை போய் உடனே பாரு அப்படின்னு சொன்னார். ஃபேஸ்புக்கோ ட்விட்டர் பக்கமோ எனக்கு ஞாபகம் இல்லை. உள்ளே போய் பார்த்தா என்னுடைய ஃபோட்டோ, நல்லா இதை விட நல்லா பெரிய தாடிலாம் வச்சுருந்தேன், என்னுடைய ஃபோட்டோவை போட்டுட்டு கந்தசஷ்டி கவசத்தை பற்றி அவ்வளவு மோசமாக பேசிய நபர் இவர்தான். இவர் பெயர் ஹசீஃப் முஹம்மத். இவர் இந்த நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். யார் இதற்கு முன்னர் இது மாதிரியான தவறான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருந்தாங்களோ அதே நபர் இந்த தகவலையும் போடுறார். போட்ட அடுத்த நொடியே சமூக வலைதளங்கள் பற்றி கொண்டே இருக்கிறது. கந்தசஷ்டி கவசத்தை பற்றி தவறாக பேசிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹசீஃப் முகமது. எனக்கும் அந்த கந்தசஷ்டி கவசத்தை பற்றி தவறாக பேசிய நபருக்கும், இல்லைனா அதை பற்றியான கருத்தை சொன்ன நபருக்கும் எந்த வகையிலும் தொடர்பு கிடையவே கிடையாது. அவர்கிட்ட நான் பார்த்தது கிடையாது, அவரை பேசினது கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனால் அவருக்கும் எனக்கும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த தாடி மட்டும்தான். அவரும் நல்லா தாடி வச்சுருப்பார், நானும் அந்த சமயத்தில் பெரிய தாடியாக வச்சுருந்தேன். இந்த தாடியை மட்டும் வச்சுக்கிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு பதிலாக என்னுடைய ஃபோட்டோவை போட்டுட்டு, அவருடைய பேருக்கு பதிலாக என்னுடைய பேரை போட்டுட்டு இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி போட்டு விட்டுட்டாங்க. இத்தனைக்கும் அந்த சமயத்தில் அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏன் ஃபோட்டோ போட்டு விட்டுட்டாங்க? பார்த்தா சமூக வலைதளங்களில் ஃபுல்லாக பற்றிட்டு போகுது. எனக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வர ஆரம்பிச்சிருச்சு. யார் யாரோ அழைக்கிறாங்க. அதோடு சேர்த்து நிற்காமல் ஃபோன் நம்பரையும் சேர்த்து தானே போட்டு விடுவாங்க. திட்டமிட்டு தானே செய்கிறாங்க. அந்த திட்டத்தினுடைய ஒரு பகுதி என்னுடைய ஃபோன் நம்பரும். தொடர்ந்து அழைப்புகள் வருது. அழைப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் சொல்லிலாம் விளக்கலாம் தேவை கிடையாது. எல்லாருக்குமே ஒரு அச்ச உணர்வு ஏற்படும் தானே, என்னடா இப்படி நடந்துருச்சு, இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான பொய். அந்த எழுதிய நபர் என்ன பர்சனலாக தெரியும், அவருக்கு என்னை பற்றி அப்படியாக தவறாக எழுதின நபர் யார் அப்படின்னு எனக்கு தெரியும், அவரை எனக்கு தெரியும். பழக்கம்லாம் கிடையாது எங்களுக்குள்ள, பட் அவரை எனக்கு தெரியும், என்ன அவருக்கு தெரியும். அப்படி தான்
இப்போ என்னை குறிவைத்து இதை செய்ய வேண்டும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு அவர் அந்த விஷயத்தை செய்கிறாரு. அந்த திட்டம் வந்து வெற்றி அடையுது. அதன் அடிப்படையில் எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் அலுவலகத்திலிருந்து ஒரு அழுத்தம் வருது. அதற்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் நடந்து முடிந்து அப்புறம் அந்த அலுவலகத்தை விட்டு நானே வெளியேறக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. அதற்கு பிறகு என்னை தொடர்ந்து பிற தோழர்களும் அந்த அலுவலகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய ஒரு சூழல்லாம் ஏற்பட்டுச்சு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இருந்தபோதும் இந்த விஷயம் பரவுன உடனேயே காவல்துறை எனக்கு விசாரணைக்காக ஒரு அழைப்பாணை அனுப்புகிறாங்க. விசாரணைக்கு ஏற்கனவே கைது செஞ்சிட்டீங்க ஒருத்தரை, அவர் மேலே விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது, வழக்கு போயிட்டு இருக்கு, யாரோ திட்டமிட்டு ஒன்று பரப்புகிறாங்க, ஆனால் அழைப்பாணை எனக்கு, நீங்கள் வாங்க விசாரணைக்கு. மற்றபடி காவல்துறைக்கு போனால் விசாரணை எப்படி நடக்கும் அப்படின்றத எல்லாருக்கும் சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. அந்த எல்லாத்துக்கும் உட்படுத்துகிறாங்க. நீங்கள் யார், அவங்க கேட்ட கேள்வியெல்லாம் இன்னும் ஞாபகம் இருக்குது. நீங்கள் வந்து பெரியார் திடலுக்கு போவீங்களா? நான் ஒரு பத்திரிகையாளர். பெரியார் திடலுக்கு ஆமாம், வேலை நிமித்தமாக போவேன், போகிறதெல்லாம் இருக்குது. அப்புறம் அங்கே போவீங்களா, இங்கே போவீங்களா, அவரை தெரியுமா, இவரை தெரியுமா? ஒரு நாள் முழுவதும் நடந்த விசாரணை. அந்த இடத்துல நான் சொன்ன ஒரே ஒரு விஷயம், எனக்கு எதிராக ஒரு பொய்யான தகவலை பரப்பியிருக்கிறார்கள். காவல்துறை உங்களுக்கே நல்லா தெரியும். எழுதப்பட்ட நபர் யார் அப்படின்றத நீங்களே பிடிச்சி வச்சுருக்கீங்க. அதற்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு நீங்கள் விசாரணை நடத்த வேண்டிய தேவையே இல்லையே. நான் இந்த இடத்துல ஒரு புகார் அளிக்கிறேன், அந்த புகார் மேலே நடவடிக்கை எடுங்க. இது வந்து ஒரு திட்டமிட்டு எனக்கு எதிராக பரப்பப்பட்ட போய் இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு கிரிமினல் நடவடிக்கை. எனக்கு எதிராக எது வேணா நடக்கலாம். நான் பொதுவெளியில் போகிறேன் நாளைக்கு, இவன் தான் அவன் சொல்லிட்டு ஒரு 10 பேர் சேர்ந்த கும்பல் என்னை அடிக்கலாம், தாக்கலாம், அதற்கும் மேலே கூட போகலாம். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. எப்படி நீங்கள் வந்து என்னை கூப்பிட்டு இந்த வழக்கில் விசாரணை நடத்துகிறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது அவர்களுக்கு அதுக்கு பதில் இல்லை. ஆனால் அதை தாண்டி அதுக்கு பிறகு அதெல்லாம் அவ்வளோதான், அது முடிஞ்சிருச்சு அந்த விசாரணையோடு. ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒன்று தோணுச்சு, இதுவே தமிழ்நாடாக இல்லாமல் வேறொரு மாநிலத்தில் இதே விஷயம் நடந்திருந்தால், நான் அந்த மாநிலத்தில் அப்படியாக இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு யோசித்து பார்க்கும்போது உண்மையிலேயே மிகப்பெரிய அச்ச உணர்வு ஏற்படுவதற்கு எல்லா முகாந்திரமும் இருக்குது. நான் இருக்கக்கூடிய வீடு முற்றுகையிடப்பட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த லோக்கல் நிர்வாகத்தாலே அந்த வீடு இடிக்கப்பட்டிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நான் அந்த வீட்டில் சாதாரணமாக வாடகைக்கு இருந்தாலும் கூட அந்த வாடகை வீடும் இடிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அது நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அந்த வாடகை வீடும் இடிக்கப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் வாடகை வீட்டில் தான் இருக்கேன், சொல்கிறேன், வாடகை வீடும் இடிக்கப்பட்டிருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த வாடகை வீட்டினுடைய முதலாளி எப்படி நீ இவருக்கு வீடு கொடுத்தாய், எதிர்காலத்தில் யாரும் இஸ்லாமியர் ஒருவர் உனக்கு வீடு கேட்டு வந்தால் இதெல்லாம் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும், அவருக்கு நீங்கள் வீடு கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்கான முன்னுதாரணமாக அப்படிப்பட்ட வீடுகள் மிடிக்கப்பட்டு இருக்குது. இதெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் நடக்குது, டெல்லியில் நடந்திருக்கு, குஜராத்தில் நடக்குது. ஸோ அப்போது எனக்கு இருந்த ஒரே ஒரு ஆறுதல் இதுதான், தமிழ்நாடு வெறும் ஃபோனில் கால் பண்ணி பேசுகிற அளவுக்கு தான் எல்லாருக்கும் தைரியம் இருக்குது. நேரில் யாரும் வரலை, உண்மையிலே வரலை, வரவும் இல்லை. ஆனால் இதே நிலைமை மற்ற மாநிலங்களில் அப்படின்னு பார்த்தோன்னா, நான் தொடக்கத்தில் சொன்ன விஷயந்தான், ஒரு சாதாரண மனித உணர்வு, காதல், அந்த காதலும் கூட சிறுபான்மையினருக்கு பார்த்து பார்த்து தான் வர வேண்டும். யார் மீது நீ காதல் கொள்கிறாய் அப்படின்றத நீ வந்து உன்னுடைய 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 உணர்வுக்கு நீ விடக்கூடாது, உன்னுடைய அறிவுக்கு விடணும். காதல் என்பது உணர்வு தான், அதில் அறிவு சம்மந்தப்பட்ட விஷயமே கிடையாது காதல். என்னை பொறுத்தவரைக்கும் இது ஒரு பர்சனல் விஷயம். அதற்கு பிறகு அது அறிவு சம்மந்தப்பட்டதாக மாற்ற வேண்டும், அது வேறு விஷயம். அதுக்குள்ளே அது ஒரு பெரிய டிபேட், அதுக்குள்ளே போக விரும்பலை. ஆனால் இங்கு சிறுபான்மையினராக இருக்கக்கூடியவர் அந்த உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் கூட அறிவை உடனடியாக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. சாதாரணமாக கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகையை கூட பார்த்து பார்த்து பக்குவமாக கொண்டாட வேண்டிய தேவை இருக்கிறது. அது கிறிஸ்துமஸ் விழாவாக இருக்கட்டும், பக்ரீத் பண்டிகையாக இருக்கட்டும், சாதாரணமாக ஒரு வழிபாட்டு தலத்திற்கு போய் ஒரு தொழுகை செய்வதற்கு கூட இன்றைக்கி பார்த்து பார்த்து இந்த இடத்துல தொழுகலாமா, நான் தொழுது கொண்டு இருக்கும் பொழுதே ஒரு காவல்துறை வந்து என்னோடய முதுகில் எட்டி உதைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்கிறது, ஆகவே நான் இங்கே தொழுகக்கூடாது, நான் இன்னொரு இடத்துல போய் தொழுகணும் அப்படின்னு நான் யோசித்து அந்த விஷயத்தை செய்ய வேண்டியது இருக்குது. அப்படிப்பட்ட சூழலில் தான் இன்றைக்கி நம்முடைய நாடு இருக்குது. இந்த சூழலில் சிறுபான்மையினருடைய பாதுகாப்பு, சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி, இவற்றையெல்லாம் கவர்வதற்காக பல்வேறு வகையில் பல்வேறு வடிவங்களில் நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோன்ட்டு இன்றைக்கி பலர் வந்து நின்றாலும் நிலைமை மாறவில்லை.
அப்படியே தான் இருக்கிறது அப்படின்றதற்கான ஒவ்வொரு உதாரணத்தையும் தொடர்ந்து முன்வைக்கக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கி அது நான் தமிழ்நாட்டில் இது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு யோசிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் நடக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் ரொம்ப ஒரு அச்ச உணர்வு ஏற்படுகின்றது. ஆகவே நான் இப்போ பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த விஷயத்தினுடைய காரணம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இப்படியான சமகால நிகழ்வுகள், சமகால பிரச்சனைகள் கதைகளாக பேசப்பட வேண்டிய தேவை இருக்கிறது. நான் இன்றைக்கி வழக்கறிஞரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு யுஏபிஏ வழக்கில் இப்படிப்பட்ட ஒரு அநியாயம் நிகழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படின்றதுக்கான விஷயமே எனக்கு தெரியாது. இத்தனைக்கும் நான் ஒரு பத்திரிகையாளர்னு சொல்லிக்கிறேன். இதை பற்றி எனக்கே ஒரு புரிதல் இல்லை அப்படின்னா, சாதாரண மக்களை பொறுத்த வரைக்கும் இதை பற்றியான என்ன புரிதல் இருக்கும்? அப்போ இதை பற்றியான தகவல்களை பல்வேறு வடிவங்களில் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டிய தேவை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக அந்த தேவை இருக்குது. ஸோ ஒன்றை சொல்லிக்கலான்னு நினைக்கிறேன். கலை வடிவத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு அறைக்குள் உட்கார்ந்துக்கிட்டு உங்களிடம் இருக்கக்கூடிய முழு திறமையும் பயன்படுத்தி ஒரு அழகான ஓவியத்தை ஒருவர் வரைகிறார் என்று வைத்துக்கொள்வோம். பிகாசோடு வச்சுக்கோங்க. பிகாசோ ஒரு மிக சிறந்த ஒரு ஓவியர். அவர் வரைந்திருக்கக்கூடிய ஒரு ஓவியம் ஒரு புறம் இருக்கிறது. மிகப்பெரிய மக்கள் திரள் போராட்டம், சமூக அழுத்தத்தின் காரணமாக நடைபெறக்கூடிய ஒரு போராட்டம். அந்த மக்கள் திரளுக்கு நடுவே அந்த போராட்டத்தை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில் ஒரே ஒரு கரித்துண்டை கொண்டு அந்த போராட்டத்தினுடைய நியாயத்தை விளக்கக்கூடிய வகையில் ஒரு சுவர் ஓவியம் வரையப்படுகிறது. இந்த 2 பேருமே கலைஞர்கள் தான். இதில் எந்த கலை சிறந்த கலை அப்படின்னு பார்க்கும்போது, அந்த கரித்துண்டில் வரையப்பட்ட அந்த போராட்ட களத்தினுடைய மத்தியில் வரையப்பட்ட அந்த ஓவியம்தான் உண்மையிலேயே சிறந்த கலை வடிவம். அப்படியாகத்தான் அதை பார்க்க வேண்டும். ஸோ அந்த வகையில் தோழர் சம்சுதீன் ஈரா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் என்பது சமகாலத்தில் நான் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய இன்னும் பல்வேறு நிகழ்வுகள் இருக்குது. ஒரு பெரிய லிஸ்ட்டு. தொடக்கத்தில் சொன்னாங்க, சில சிறப்பு விருந்தினர்கள் வருவதற்கு தாமதமாகும், கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அதனால் என்னுடைய உரையை முடிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு நான் வந்துட்டேன். எல்லாரும் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. ஆகவே எனக்கு வழங்கப்பட்டது வரவேற்புரை என்ற அடிப்படையில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய சம்சுதீன் ஈரா அவர்களினுடைய இந்த மரியம் புத்தகம் அப்படின்றது சமகாலத்தில் நிச்சயமாக வெளியே வரக்கூடிய பேசப்பட வேண்டிய ஒரு கதை. அதை இந்த காலகட்டத்தில் சரியாக கொண்டு வந்திருக்கக்கூடிய சம்சுதீன் ஈரா அவர்களுக்கு நான் சார்ந்த நிறுவனமான அரண்சை சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புத்தகம் வெற்றியடைய வேண்டும். இந்த புத்தகம் குறித்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதற்கும் வருகை தந்திருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் தோழர் நெல்லை முபாரக் அவர்களுக்கும், அதே போல் மக்கள் இயக்குனர் திரு ராஜ் முருகன் அவர்களையும் மற்றும் தோழர் மணிமாறன் மற்றும் தோழர் ரௌத்ரா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று இந்த புத்தகம் வெற்றியடைய வேண்டும் என்ற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.